கண்டிப்பாக சார். ப்ரோ கபடின்னு நம்ம எடுத்தது வந்து என்னை நம்பி சீசன் 10ல் வந்து தமிழ் தலைவாசி எடுத்தாங்க சார். அதே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சார். நல்ல பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சேன், சரியாக பெஸ்ட்டை கொடுக்க முடியல. சீசன் 11ல் வந்து யூம்பால என்ன ஆக்ஷனில் எடுத்தாங்க. லைட்டாக கொஞ்சம் பெஸ்ட்டை காமிச்சேன். அப்புறம் சீசன் 12லேயே என்னை ரீட்டர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப பெருமை தான் சார். அப்படியே ஜேர்னி போயிட்டே இருக்குது சார். ஓகே, ஆக்சுவலாக இன்னொரு கேள்வி என்னென்னா, யூம்பா அந்த கேப்டன் வந்து சுனில் அதிக வின்னிங் வச்சுருக்க ஒரு கேப்டன். ஃபீல்டில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, என்ன மாதிரியான இது இருக்கும்? இந்தியாவிலே டாப் டிஃபெண்டர் சார். நல்ல ரைட் ரைடரு, நல்ல கவரு. அவரு ப்ராக்டிஸ் டைமில் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவரோட எல்லாமே நல்லா பிடிக்கும். ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும், ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் டிசிப்ளினாக இருப்பார். அவரை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிறதா இருக்குது சார். எங்களால் முடியும். 2-3 தமிழ் பிளேயர்கள் வந்து உங்கள் டீமில் தான் இருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த அட்மாஸ்பியரு, அதை பற்றி? ப்ராக்டிஸ் ஆடுறப்போ நாங்கள் யார் டிஃபெண்டர் மைனஸ் பண்ணாலும், நான் ரைடர் மைனஸ் பண்ணாலும், நாங்கள் 3 பேரும் கோஆர்டினேஷனாக பேசிக்குவோம். இதை இன்றைக்கி இந்த தப்பு பண்ணேன், நாளைக்கு இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் 3 பேரும் கோஆர்டினேஷனாக பேசிக்குவோம். அது எங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன். நம்ம மண்ணில் மேட்ச் நடக்குது, எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். 100% சப்போர்ட், 100% ஹார்ட் ஒர்க்கு நாங்கள் கண்டிப்பாக கேமில் காமிப்போம்.